ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு குழம்பு நம்ம மிளகாத்தூள் இல்லாத எப்படி செய்யணுன்றது நான் காட்டுறேன். அந்த பருப்பு குழம்புக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 100 கிராம் விட கொஞ்சம் கம்மியாக நான் வந்து பைத்தம் பருப்பு எடுத்துருக்குறேன். அது ரெண்டும் கழுவி வச்சுருக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் போட்டு நம்ம இதெல்லாம் வேக வச்சுக்கலாம். ஒரு நல்ல 3 விசில் 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு நான் காட்டுறேன். குக்கரில் போட்டு இப்போ வந்து நம்ம குக்கரில் தக்காளி, பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது பருப்பு வேகிறதுக்கு. இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எந்த பருப்பு காட்டுறேன். இப்போ வந்து நான் நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டு பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்க. இப்போ இந்த பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி நம்ம இப்படியே நம்ம கரண்டிலே நம்ம கரைஞ்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிட்டு தாளிக்குது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சாம்பார் நம்ம தாளிச்சிக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்க. தாளிக்கிறதுக்காக காஞ்ச மிளகா ஒரு 4, வெங்காயம், கருப்பில், பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், பெருங்காயம். இப்போ வந்து நான் ஒரு குண்டா வச்சு நான் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருப்பில் எல்லாமே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். நம்ம இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பருப்பில் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாலாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றினு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கெட்டியாக வேணும்னா கெட்டி, இதுக்கு எதுக்கும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம சுட சாம்பார், மிளகாத்தூள் இல்லாத வெறும் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டு கடைஞ்ச சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இந்த சாம்பார் என்ன பண்ணலான்னாக்கா, இந்த பக்கம் சூடாக சாப்பாடு இருக்குது, வெள்ளை சாப்பாடு. இது வந்து மாங்காய் கடிச்சிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இந்த சாம்பார் வந்து இந்த மாதிரி சுட நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். ஊற்றினு நம்ம மாங்காய் இந்த போல் சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி மாங்காய் கடிச்சின்னு சாப்பிட்டாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாம்பார் நான் செய்தது பார்த்துருப்பீங்க எப்படின்னு. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.